ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்மளோட டியூட்டோரியலில் வந்து பைத்தன் பார்ட் 4. இப்போ இதில் வந்து பைத்தனில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வேரியபிள் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வேரியபிளில் வந்து இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ரைட், இந்த எக்ஸாம்பிளை முடிச்சுட்டு நம்ம இன்புட்டுக்கு போவோம். ரைட், இப்போ இது எப்படின்னா, நம்மளோட பைச்சரத்தில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் ஈக்குவல் நான் செய்ய போகிறேன் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் ஒய், y equal z equal 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நான் ஏட தொகை என்னன்ற இந்த தொகை என்ன இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க. எக்ஸ் தொகை என்ன, எக்ஸ், அடுத்தது வந்து y, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது z. பாருங்க z. இப்போ பாருங்க உங்களுக்கு மூணுமே 10 10 10 வந்திருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு என்னது, இந்த மூணையும் நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் எதுக்கு, 10க்கு. அப்போ 10 இப்போ மூணையும் இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணால் 10 போய்ட்டு எக்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகும், ஒய்லேயும் ஸ்டோர் ஆகும், ஜெட்லேயும் ஸ்டோர் ஆகும். அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் கூட்டுத்தொகை வந்து 10 அமையும். ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் இல்லைனா உங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதுகள்லாம் வந்து நீங்கள் சரியாக தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போ பைத்தனில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் யாரும் செய்கிறதா இருந்தால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எக்ஸசைசஸ். ரைட், ஓகே. இப்போ அடுத்ததுக்கு போவோம். இப்போ இப்படி கொடுத்தா என்ன ஆகுது, இப்படி கொடுத்தா என்ன ஆகும் ஆன்சர், பி என்ன, கியூ என்னன்னு பாருங்க. பி கியூ என்ன வரப்போகுது பாருங்க. பி கமா கியூ ஈக்குவல் 10 கமா 20. இப்போ என்ன வருது ஆன்சர், பிக்கு வந்து பி கமா கியூ இப்படியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். பி கமா கியூ இப்போ பாருங்க, பைத்தனில் வந்து உங்களுக்கு இப்படியும் வேரியபிள் செய்ய முடியும். இந்த எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் 30 கொடுப்போம். இப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது எவ்வளோ, இப்போ 30. ஏன்னா எனக்கு பிழை என்ன வருதுன்னா, எனக்கு வந்து இப்போ கமா கொடுத்துருக்கேன், 30 மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இன்னொன்று கொடுக்கணும். அப்படின்னா 56 கொடுத்தோம்னா இப்போ சரி வந்து பிழை வந்துருச்சு. ஏன்னா நான் ஒன்று தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன், வாய்க்கு வேல்யூ கொடுக்காதனாலும் ஒரு எரர் வந்துச்சு. இப்போ இப்படி கொடுத்தா பாருங்க, எக்ஸுக்கு வந்து 30 பிரிண்ட் பண்ணுவார், வாய்க்கு வந்து 56 பிரிண்ட் பண்ணுவார். ரைட், இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து கவனிங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பைத்தன் லேர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லெசன், ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ரைட், இப்போ நம்ம இன்புட்டுக்கு போவோம். இன்புட்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்புட் பண்ணுறது. என்டர் யுவர் நேம் அப்படின்னா நமக்கு என் நேம்ன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இதை செஞ்சு பார்ப்போம், இப்போ உங்களுக்கு விளங்குவோம். இப்போ வந்து நேம்ன்றது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, இந்த வேரியபிள் நேம் ஒன்று கிரியேட் பண்ணி, இதுக்கு வந்து இன்புட்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த கீவேர்டை நம்ம கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம்னா, என்டர் யுவர் நேம்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நேம் என்டர் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, இன்புட்னா பாருங்க, இப்போ பாருங்க, இன்புட் என்டர் யுவர் நேம்னு கேட்குது. இப்போ நீங்கள் எந்த நேம் என்டர் பண்ணீங்கன்னா ஒன்றும் வராது. ஏன்னா நான் பிரிண்ட் பண்ணல, பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ வந்து நான் பிரிண்ட்னு எழுதி நேம்ன்றதை கொடுத்தேன்னா இப்போ பாருங்க ஆன்சரை, இப்போ இதை வந்து கொஞ்சம் இடைவெளி ஒன்று கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ரைட், இப்போ பாருங்க, இங்கே நான் வந்து ரவின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்து என்டர் பண்ணால் ரவின்றது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த இன்புட்டில் என்னன்னா, நீங்கள் என்னத்தை இன்புட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து பாஸ் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நீங்கள் என்டர் பண்ணோன்னே இது பிரிண்ட் பண்ணி காட்டுது ரவின்னு. அடுத்து நான் செய்ய போகிறேன், இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஏஜ்னு. இதுக்கு இன்புட் கொடுக்குறேன், என்டர் யுவர் ஏஜ்னு பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஏஜ்ன்றதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் நேம்னு கேட்கும். நேமை வந்து நம்ம ராஜான்னு சொல்லி என்டர் பண்ணுறேன், ஏஜை வந்து நான் என்டர் பண்ண போகிறேன் 23ன்னு. இப்போ அவங்க பாருங்கள், ராஜான்றது நேம், ராஜான்றது கொடுத்துருக்கேன், ராஜான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நேம் 20, ஏஜ் வந்து 23 பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு சொல்கிறது இன்புட். இப்போ இது எந்த இதுலேருந்து வேலை செய்யுதுன்னா, இந்த இன்புட்ன்ற கீவேர்ட்லேருந்து நமக்கு ஒர்க் பண்ணுது.
இந்த மாதிரி கீபோர்டை போட்டுட்டு இது ப்ராக்கெட் ரூலுக்கு எழுதினாவே ப்ரோக்ராமுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இவர் வந்து இன்புட் பண்ண போகிறாரு யூசர். இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பைத்தனில் வச்சுருக்காங்க பாருங்க. அதனால தான் பைத்தன் வந்து ரொம்ப லேஸு. இப்போ நம்ம ஜாவாலெல்லாம் மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மெத்தட்டுக்கு இதெல்லாம் எழுதி அந்த மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு அப்படின்னு பெரிய லைனாக எழுதணும். அதே நீங்கள் சி ஷார்ப்பில் எழுத போனீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் எழுதி நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதி அதுக்கான டேட்டா டைப்பை வைக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பைத்தனில். தானாக அதுக்கான டேட்டா டைப்பை அவரே தீர்மானிச்சுவார். இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ அவரே எடுத்துக்குவார். அதுதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாதிரி இவர் வந்து வேலை செய்வார் பைத்தன். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தன். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 இலக்கங்களை கூட்ட போகிறேன். அப்போ நம் 1 ஈக்குவல் இன்புட்டில் வந்து கொடுக்குறேன் பாருங்க, enter the first நம்பர்னு கொடுக்குறேன். அடுத்ததுல ஓகே ரைட், அடுத்தது திரும்ப இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதை அப்படியே திரும்ப எழுதுறேன். இன்புட் enter the second number. ரைட். இப்போ டொட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி num1 ப்ளஸ் num2 ரெண்டையும் கூட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் ஆன்சர் டாட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ இதில் என்ன வேல்யூ நீங்கள் இன்புட்டில் கொடுக்குறீங்க அது நம்பரில் 1ல் ஸ்டோர் பண்ணி, 2வதுல என்ன இன்புட்டில் கொடுக்குறீங்க அது நம்பர் 2 வேரியபிள் ஸ்டோர் ஆகும். இது ரெண்டும் கூட்டி இந்த டாட்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டாக காட்டும். இப்போ பாருங்கள், நம்பர் 1க்கு நான் கொடுக்குறேன் 70 கொடுக்குறேன், நம்பர் 2க்கு நான் 90 கொடுக்குறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்து இதில் வந்து இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாருங்கள் பிரிண்ட் ஆகலை. உங்களுக்கு சும்மா 70 90ன்னு மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கான டைப்பை நம்ம கொடுக்கல, என்ன டைப்புன்னு கொடுக்கல. இப்போ டைப்புன்றதை கொடுக்குற நேரம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். இவர் வந்து இன்ட்டுக்கானவர், இன்டிஜர் டேட்டா டைப்புக்கானவர், இவரும் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்புக்கானவர் அப்படின்னு டைப்பை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு டைப்பை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து 45 கொடுக்குறேன், இப்போ அங்கே நான் வந்து 60 கொடுக்குறேன், இப்போ வந்து 105ன்னு சரியாக உங்களுக்கு பாருங்கள் ஆன்சரை கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே, இதான் நம்ம வந்து படித்தோம். அதனால தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ லேஸாக இருக்கும். நீங்கள் டைப்பாக கொடுக்குறீங்க, டைப்பை கொடுக்கலன்னா இவரை வந்து ஸ்ட்ரிங்காக தான் அவர் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுவார். நீங்கள் டைப்பை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாருங்கன்னா வந்து நீங்கள் இன்டிஜர் நம்பர் தான் ரெண்டுலேயும் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னு ரெண்டையும் கூட்டியதுக்கான தொகையை வந்து 105ன்னு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காரு. ரைட், வெரி சிம்பிள். ஓகே, விளங்கி இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து டோட்டல் காமிச்சிட்டு இப்போ நான் வந்து 2 நம்பரை கொடுத்து டோட்டல் எனக்கு இப்போ ஆவரேஜிங் காமிக்கிறேன்னு என்ன பண்ணுறது? ஆவரேஜிங் காமிக்கிறேன்னு என்ன பண்ணுறது? இப்போ ஆவரேஜ் வந்து எனக்கு இதில் வர டோட்டல் வந்து 50ஓட கூட வரதா பாஸ். ஒரு 20 ஒரு 3 மார்க்ஸ் என்டர் பண்ண வைக்கோமே. நம்பர் 3 3 இதை கொடுத்துக்கோமே. தேர்ட் நம்பர் ரைட். போல எக்ஸாம் சிஸ்டம் வைங்களேன். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இந்த நம்பர் 3ஐயும் கூட்டிக்கான தொகை வந்து 50க்கு மேலனா பாஸ், 50க்கு கீழேனா ஃபெயில். அப்படின்னா எப்படி பண்ணுறது? எனக்கு இன்னொன்று என்ன கொடுக்கணும், இன்ட் num3ன்றதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் 3வது கூட்டு தொகை இங்கே வந்துடும் டொட்டுக்கு. இப்போ ஆவரேஜ் காண்ற நேரம் ஆவரேஜ் ஈக்குவல் டொட்டை பிரிக்கணும் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஆள். இத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 3ஆல் பிரிக்கணும். இதே 4 இருந்துச்சுன்னா 4ஆல் பிரிக்கணும், 5 இருந்தால் 5ஆல் பிரிக்கணும். 3 தானே இருக்குது, இப்போ 3ஆல் எனக்கு பிரிக்கணும். ஓகே ரைட். இப்போ இந்த வர ஆவரேஜை வந்து நம்ம பார்க்குறதுக்கு இதையும் பிரிண்ட் பண்ணி காட்டும். பிரிண்ட்டை வந்து நான் கீழே வந்து லைனில் வந்து இந்த ஆவரேஜை பார்ப்போம். இப்போ ஆவரேஜ் பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு சொல்லி. நம்பர் 67 90 89 82 தசம் வந்துருச்சுங்கன்னா உங்களுக்கு 82 வந்துருச்சு. ஓகே ரைட் ரைட். ஓகே, இதே வந்து நீங்கள் ஆவரேஜை வந்து நீங்கள் காட்டுறதுனா நீங்கள் இந்த ஃப்ளாட்டில் காமிக்கணுமோ அந்த மாதிரி ஃப்ளாட் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃப்ளாட். எனக்கு ஆவரேஜை வந்து ஃப்ளாட்டில் காமிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டில் காமிப்பார். ஓகே ரைட். இப்போ அடுத்தது வந்து எனக்கு வர்ற விடையை வந்து 50க்கு மேலே இருந்தால் பாஸ், 50 கீழே இருந்தால் ஃபெயில்னா நம்ம இஃப்பை யூஸ் பண்ணுவோம். இஃப்
இப்போ நம்ம வர டியூட்டோரியலில் பார்ப்போம். இப்போ என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாணவர் வந்து இன்னைக்கு வந்திருக்காரா அப்படின்றது ஒரு கண்டிஷன். வந்திருக்காருன்னா அவரை வந்து அப்சென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அவரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்சென்ட் பண்ணுங்க. ரைட். இப்போ வந்து இஃப் இப்போ இதே என்ன சொல்றேன்னா இந்த எவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் சைனை கொடுக்குறோம். 50க்கு மேலேயா இருந்தா பாருங்க, நம்ம கொடுத்த அந்த கிரேட்டர் தேன் சைன் யூஸ் பண்றோம். என்னன்னு சொல்ல போறேங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். என்னது பிரிண்ட் பண்றோம். என்னன்னு பாஸ்ன்னு. ஓகே, இது வந்து சரியாக நான் கொடுக்கணும். நான் தான் ஒர்க் பண்ண கணக்கா அந்த கணக்கா வந்து பைத்தன்ல கணக்கா அந்த மாதிரி கணக்கா லைனுக்கு செட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே ரைட். அடுத்து வந்து எல்ஸு, இல்லைண்ணா எல்ஸு இப்படி எல்ஸில் எப்படி வந்துட்டு இங்கே வந்து பிரிண்டில் என்ன கொடுக்க போகிறோம், ஃபெயிலுன்றதை கொடுக்கும். ஓகே, ஃபெயிலுன்றதை கொடுக்கும். ரைட். இப்போ இதையும் வந்து நம்மளுக்கு இப்படி எழுதிக்கிறோம். ரைட். இப்போ பாருங்க, என்டர் பண்ணு. நம்ம 1 வந்து 78 கொடுக்குறோம், நம்ம 2 வந்து 78 கொடுக்குறோம், இங்கே வந்து ஒரு 90 கொடுக்குறோம். பாருங்க 240 வந்து டோட்டல் வந்திருக்கு. எவரேஜ் வந்து 82 வந்திருக்கு. இது வந்து ரிசல்ட் வந்து இவர் வந்து 82க்கு மேலே 82 எடுத்திருக்காரு. இப்போ 50க்கு மேலே வந்திருக்கு. இப்போ பாஸ்ன்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே ரைட். இப்படி கண்டிஷன் கொடுக்குற நேரம் கணக்கா வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும். பைத்தனில் வந்து இந்த ப்ராக்கெட்டெல்லாம் இல்லை, இந்த மாதிரி கோலன் மார்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சுக்கிறது ப்ரோக்ராம். ஓகே, அதாவது எவரேஜ் வந்து 50க்கு மேலேயா இருந்தால் கோலன் பிரிண்ட் பண்ணுங்க பாஸ்ன்னு, எல்ஸ் 50ஓட குறைவாக இருந்தால் ஃபெயில்ன்றதை பிரிண்ட் பண்ணேன். ஓகே, இங்கே ப்ராக்கெட்டெல்லாம் வராது பைத்தனில், எல்லாமே இந்த மாதிரி தான் எழுதுறது. ரொம்ப ஈஸி பைத்தன். ரைட். நம்ம இனி வர்ற வீடியோஸில் வந்து நம்ம கமாண்ட் செக்ஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, இது அந்த இஃப் பற்றி நம்ம நிறையா படிப்போம் வர வீடியோஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.